வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் பாட் ரெசிபி பார்க்க போறோம். பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கடையல். இது டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். மற்ற குழம்பு மாதிரி பருப்பு தனியாக வேக வைக்கணும், காய் தனியாக வேக வைக்கணும், மசாலாலாம் சேர்க்கணுங்கிறது கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான், ரெடி ஆயிரும். நம்ம சாதத்துக்கு குழம்பு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதையே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டும் உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு இந்த ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். அது தவிர புளி சேர்த்த பச்சடியும் நல்லாயிருக்கும். மசாலாலாம் சேர்க்காமல் சாப்பிட்ணுங்கிற டயத்தில் இதை ட்ரை பண்ணலாம். பீர்க்கங்காயும் உடம்புக்கு நல்லது, பாசிப்பருப்பும் நல்லது. இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்பை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்ச பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். அது கூட கட் பண்ண பீர்க்கங்காவையும் சேர்த்துடலாம். 2 சின்ன தக்காளி பழம் கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கங்க, அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துடலாம். பீர்க்கங்காலையும் தண்ணி விடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு, பீர்க்கங்காவும் வெந்துருச்சு. பீர்க்கங்காவும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மேஷர் வச்சு மசிக்கணுங்கிறது கிடையாது. நம்ம அளவாக தண்ணி ஊற்றுனதுனால நல்லா தண்ணியெல்லாம் இல்லை பாருங்கள், ஓரளவுக்கு தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் வற்ற வச்சுக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு மசியல் சூடான சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிளகாப்பொடி, மசால் பொடி எதுவுமே சேர்க்கலை. இந்த அளவுக்கு லேசாக மசிச்சு விட்டுக்கணும். காய் பருப்பெல்லாம் தெரியாத அளவுக்கு மசிக்கணுங்கிறது கிடையாது. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க, வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், ஒரு காஞ்ச மிளகாய் அப்படியே சேர்த்துக்கங்க. இந்த தாளிப்பு போட்டதுக்கப்புறம் தான் அந்த பருப்பு டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். தாளிப்பை அந்த பருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் பெருங்காயம் தாளிக்கலைன்னா பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது 2 பூண்டு சேர்த்துக்கங்க. சுவையான பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.